Hi students, today 10th standard English question pattern பார்க்க போறோம். So board examinationல question pattern எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் question paper பொறுத்த வரைக்கும் 10th standardல part 1, part 2, part 3, part 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 parts இருக்குங்க. அதுல part 1 and part 2 மட்டும் இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So பாத்தீங்கன்னா part 1ல 1 mark 14 கேட்பாங்க. So அந்த 14 1 marks வந்து நம்மளுக்கு 14 marks இருக்க போகுது. So பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 அதாவது 1, 2, 3 மூணுமே வந்துட்டு சினானிம்ஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 4, 5, 6 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆண்டனிம்ஸா இருக்கும். ஸோ இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு புக் பேக்ல இருக்கிற கிளாசரி, அதுக்கப்புறமா வந்துட்டு புக் இன்சைட்ல இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு தயவு செஞ்சு நல்லா கோத்ரூ பண்ணுங்க. அதோட மீனிங்ஸ், அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ற அந்த கைடோ பிராக்டிஸ் புக் அந்த மாதிரி அதுலயும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. So next பாத்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். கொஸ்டின் நம்பர் 7 சிங்குலர் அண்ட் ப்ளூரலா இருக்கும். சிங்குலர்ல கேட்டு ப்ளூரல்ல எழுத சொல்றது, இல்லைன்னா ப்ளூரல்ல கேட்டு சிங்குலர் எழுத சொல்றது, எப்படி வேணாலும் இருக்கும் அது. ஸோ இதுவுமே வந்துட்டு தயவு செஞ்சு புக் பேக்ல இருக்கிறத நல்லா தரவு பண்ணுங்க, பிளஸ் கைட் அண்ட் ப்ராக்டிஸ் புக். அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ்ல ஐ மீன் ஒன்னு ப்ரிஃபிக்ஸ்ல கேட்கலாம், அப்படி இல்லாட்டி சஃபிக்ஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன், அதாவது அப்ரிவேஷன், அக்ரானம்ஸ், அப்படி இல்லாட்டி கான்ட்ராக்ஷன், ஷார்ட் ஃபார்ம், இதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருக்கும். பிளஸ் பிரேசல் வேர்பு ஆர் இடியம்ஸ் இருக்கும். ஒன்னு பிரேசல் வேர்பு இல்லாட்டி இடியம் கேட்பாங்க. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு, ஒன்னு ஃபேரா கேட்கறது, இல்லாட்டி அதோட காம்பனன்ட். அதாவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு ஃபேமஸ் இருந்தா வேர்ல்டு நவுன், ஃபேமஸ் வந்துட்டு அட்ஜெக்டிவ், அந்த மாதிரி இருக்கிற காம்பனண்டா கேட்கறது. பிளஸ் ப்ரிபோசிஷன் கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி பிரேசல் ப்ரிபோசிஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டென்ஸ், அப்புறம் கன்ஜங்ஷன், அதாவது லிங்கர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 14 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு 1 மார்க் பார்ட்ல இருக்க போதுங்க. ஸோ இந்த 14 கொஸ்டின்ஸுமே தயவு செஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எடுக்கும் போதும் புக் பேக்கு பிளஸ் வந்துட்டு நம்ம புக் இன்சைட்ல கூட சம் டாபிக்ஸ் இருக்கலாம். பிரேசல் வேர்ப் வந்துட்டு புக் பேக்கு புக் இன்சைட் யூஸ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரிபோஷன், டென்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸ் எல்லாம் வந்துட்டு 9 பேஜஸ் கொடுத்துருக்காங்க புக் பேக்லயே. ஸோ கம்பல்சரி புக் பேக்கு அண்ட் கைடு பிளஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் புக், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா அந்த 14 அவுட் ஆஃப் 14 ஈஸியா எடுக்கலாம் நம்ம. ஸோ இது எந்தெந்த பேஜ்ல டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வீடியோல கீழே வந்துட்டு எந்தெந்த பேஜ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு PDF ஃபைலா கொடுத்துருக்கேன். ஸோ அதுல போயிட்டு பாருங்க, தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் 2ல செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. அதுல செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும், 2 மார்க். அதுல பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல இருந்து ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ புக் பேக்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. 7 ப்ரோசஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 15, 16, 17, 18 மொத்தம் 4 கேட்பாங்க. அதுல 3 மட்டும் அட்டன் பண்ண போதும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2ல அதுவுமே வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 கொஸ்டின்ஸ் நம்ம எழுத வேண்டியிருக்கோம். ஸோ பொய்டிக் டிவைஸ், பொய்டிக் லைன்ஸ். ஸோ பொய்டிக் லைன்ஸ் மீன்ஸ் போயம்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த 7 போயம்ஸ் இருக்குல்ல, 7 போயம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு செட்ஸ் ஆஃப் போயம் லைன்ஸ் கேட்பாங்க. 19, 20, 21, 22ல ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு 2 கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு 4 செட்ஸ் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ்னா நம்ம 3 செட்ஸ் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணா போதும். ஸோ அதான் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், போயம்ல இருந்து கொஸ்டின் மாதிரி கேட்கறது. ஸோ செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா அதுவுமே 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா போதும். பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளுக்கு வந்துட்டு கிராமர் பார்ட் அண்ட் பங்க்சுவேஷன் அண்ட் ரீஅரேஞ்ச் தி வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23 செக்ஷன் 3ல 23 வந்துட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ல கேட்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டு டைரக்ட். நெக்ஸ்ட் 24ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு 25ல பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு சப்ளிமெண்டரி இந்த ப்ரோஸ்ல எங்கேயோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல கரெக்டான பங்க்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் 2 மார்க் கிராமர் பார்ட் நம்மளுக்கு ஒன்று இருக்கு. பிளஸ் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், அதாவது வேர்ட்ஸை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அதை வந்துட்டு கரெக்டான ஆர்டர்ல
எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 3 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணா போதும். ஸோ அதுல மோஸ்ட் பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஆக்டிவ் பாசிவ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு சிம்பிளா வந்துட்டு மேக்ஸிமம் புக் பேக்ல கேட்கறாங்க இல்லைங்களா. ஸோ அதுல வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த மொத்த டாபிக்மே வந்துட்டு புக் பேக்ல தரவு பண்ணீங்க. பிளஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்தா சூப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இந்த 3 கிராமர் பார்ட்டுமே அட்டன் பண்ணிடலாம். பங்க்சுவேஷன் நம்மளுக்கு டஃபா இருந்தாலோ டவுட்டா இருந்தாலோ, அதே மாதிரி ரீஅரேஞ்சும் டஃப் அண்ட் டவுட்டா இருந்தாலும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஈஸியா நம்ம இதுலயே வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 5 கொஸ்டின்ஸ்க்கு 3 அட்டன் பண்றது, தயவு செஞ்சு புக் பேக் நல்லா தர பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், நம்ம வந்துட்டு ரோட் மேப். ஸோ ரோட் மேப் அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்துட்டு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரணும். அந்த மாதிரி ரோட் மேப் இதுக்கு வந்துட்டு ஒரே கொஸ்டின் தான் அந்த செக்ஷன்ல, ஒரே ஒரு 2 மார்க் அந்த ரோட் மேப்புக்கு. ஸோ தென் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.